பொன்னாங்கண்ணி கீரை வந்து காலையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இப்போ வந்து ஒரு 3:30 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நாளைக்கு காலையில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து இப்போயே க்ளீன் பண்ணி வச்சுட்டாக்கா கொஞ்சம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக வந்து கேக்கு செஞ்சு கொடுப்பேன்னு கேட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் செஞ்சு கொடுக்கவே முடியல. ஆர்டர் வந்தால் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன், அதனால் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து காலைல வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேச்சுலா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பு வந்தோடனே செஞ்சு கொடுக்கணும். அதனால் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீமும் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் இருந்தது. அதை வந்து வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.